நேற்று சாயங்காலம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு மக்காச்சோள கருது தாங்க. நல்லா பார்க்குறக்கே நல்லா பால் கருது மாதிரி இருந்தது. அதனால தான் ஒரு 6 கருது வாங்கிட்டு வந்துட்டேங்க. சரி இதை வேக வச்சுக்கலான்னு சொல்லிட்டு தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டு குக்கரில் விசில் விட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. அந்த மக்காச்சோளம் உரிச்ச சோகை பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் மாடு இருக்குதுங்க. இது மாட்டுக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிட்டு கொண்டு போய் மாட்டுக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நைட்டுக்கு மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்தது. எங்கள் வீட்டில் 3 வேளை தோசை ஊற்றி சாம்பார் மட்டும் வச்சு வச்சுட்டா போதும், சலிக்காமல் இவர் சாப்பிட்டுக்குவாங்க. ஆனால் என்னால் தோசைனா உள்ளே இறக்கவே முடியாது. அதனால் காலையில் வச்சு சாப்பாடு கொஞ்சம் மிச்சம் இருந்தது. சரி அதைவே தாளிச்சுக்கலான்னு சொல்லிட்டு வடச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலப்பருப்பு, உளுந்து பருப்பு இதெல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டை பூண்டை நல்லா தட்டி வச்சிருக்கிற அதையும் போட்டு எண்ணெயில் நல்லா பூண்டு வணங்கிடணும். அதுக்கப்புறம் வீட்டு மிளகாத்தூள், உப்பு, அப்புறம் காலையில் வச்சு சாப்பாடு இதெல்லாமே பொடிச்சுட்டு தாளிச்சுட்டு எடுத்தாச்சு. எனக்கு கூட இந்த ரெசிபி தெரியாதுங்க, என் ஃப்ரெண்டு சொல்லித்தான் தெரியும். ஆனால் டேஸ்ட் உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்கள் வீட்லேயும் சாப்பாடு மிச்சமாயிடுச்சுன்னா தூக்கி வீசிடாமல் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. நாளைக்கு பார்க்கலாம்.